அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கோடி யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. 9, 10, 11, 12 ஆகிய 4 வகுப்புகள்லையும் ஒரே கேள்வி வரும். அணிநயம் பாராட்டுதல்னு சொல்லிட்டு 4 கவிஞர்களை அதில் கொடுத்துருப்பாங்க. நாமக்கல் கவிஞர் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி இவங்களுடைய கவிதைகள் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கும். இந்த கவிதைகளில் வரக்கூடிய நம்ம கவிதை படிக்கும்போது கவிதை படிக்க தெரியணும், படைக்க தெரியணும், கவிதைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியணும். அது மாதிரி நம்ம கவிதைகளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, நமக்கு ஒரு நல்ல கவிதையை பற்றின அறிமுகம் வேணுங்கிறதுக்காக, மற்றவர்களுடைய கவிதைகள் எப்படி இருக்குதுன்னு பகுத்து பார்க்க தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கேள்விகளை கொடுத்துருக்குறாங்க. அப்படி அந்த கேள்வியில் முன்பெல்லாம் 10 மதிப்பெண் கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு 5 மதிப்பெண்ணாக சுருக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் நம்ம அந்த எழுதுகிற முழுமைங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பாட்டை எடுத்துட்டு எதுகை, மோனை, இயைபு, அணி, சந்தம், சுவை, அந்த பாட்டு எதை பற்றி சொல்லியிருக்குதுன்னு ஒரு பொருள், அந்த பாட்டோட பொருள், மைய கருத்து எதை மையமாக வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பாட்டை எடுத்துகிட்டு மொழியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் மொழியை சொல்லியிருக்காங்க, நம்ம மொழியை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க, தமிழ் மொழியோட தொன்மையை சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு அந்த மொழியோடைய பொருள் எழுதி, பாட்டோட பொருள் எழுதிட்டு, மொழியோட சிறப்பு எழுதிட்டு அப்படி நமக்கு வரணும். அந்த கேள்வியோடைய ஃபார்மேட்டே அப்படி தான் இருக்கும். முன்னுரை, பொருளுரை, மைய கருத்து, எதுகை, மோனை, இயைபு, அணி, சந்தம், சுவை, முடிவுரை. ரொம்ப சுருக்கமாக, அழகாக, நேர்த்தியாக அந்த கேள்வியை எழுதி அதுக்கு முழுசாக மதிப்பெண் வாங்கிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். படித்து மனப்பாடம் பண்ணி எழுதுகிற கேள்வி இல்லை இது. நமக்கு என்ன அதில் கொடுக்கக்கூடிய அந்த பாட்டோட உறுப்புகள் என்னங்கிறத உணர்ந்து புரிந்து எழுதக்கூடிய கேள்வி அது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஒரு வரி சொல்கிறேன் பாருங்கள். சொல்லிட்டாலே அவ காதலே, சொல்லும்போதே சுகந்தாங்களே, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கலே. வருதா? இந்த பாட்டில் கவனமாக பாருங்கள். மோனை, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எனப்படும். மோனைக்கு இந்த சொல்லிட்டாலே, சொல்லும்போதே ரெண்டுலேயும் இருக்கிற சோ அதுதான் முதல் எழுத்து. அப்போ முதல் எழுத்து ரெண்டும் ஒரே மாதிரி வருது. அதனால் இதுக்கு இந்த பாட்டில் மோனைக்கு எடுத்துக்காட்டு இந்த சொல்லிட்டாலே, சொல்லும்போதையில் இருக்கிற சோ தான் மோனை. எதுகை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும். ரெண்டாவது எழுத்து எது? சொல்லிட்டாலே, சொல்லும்போதே. அதுலேயும் ரெண்டாவது எழுத்தும் என்னவா இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. இல். அந்த எழுத்தும் ஒரே மாதிரி, ரெண்டாவது எழுத்து ஒன்றா வருது. அதனால் இந்த பாட்டில் எதுகை. அப்போ சொல்லும் எடுத்து முதல்ல மோனைக்கு முதல் எழுத்து அண்டர்லைன் பண்ணி காட்டணும். ரெண்டாவது எதுகைக்கு இல்லுங்கிற எழுத்தை அடிக்கோடிட்டு காட்டணும். இப்படி ஒரு சொல்லில் எதுகையும் மோனையும் அழகாக அமைந்தால்தான் அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருக்குறளையும் கூட வேறு மனப்பாட பாடல்கள் எல்லாம் எதுகை மோனை நல்லா இருக்கிற பாட்டை எளிமையாக மனப்பாடம் செய்ய முடியும் நம்மளால். அந்த மாதிரி தான் இதில் மோனை, எதுகை. இயைபு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பாட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். சிலது வேண்டும் 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 இருக்கும், ஓம் ஓம் ஓம், ஏ இப்படி முடியும். ஏதோ ஒரு எழுத்தை கடைசியில் கொண்டு போய் முடிக்கும் போது ஒரே மாதிரி முடிகிறதுக்கு பேர் இயைபு. அது அடி இயைபு. அப்படி கடைசியில் ஒரே மாதிரி முடிஞ்சிச்சுன்னா அது அடி இயைபு. பாட்டை முதல் பாட்டு, ரெண்டாவது பாட்டு, மூணாவது பாட்டு அப்படி இருக்க பாட்டு, அந்த பாட்டு இது சம்மந்தமான தொடர்புடையதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பாட்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருந்தால் அது பொருள் இயைபு. பாடல்கள் ஒன்று கொண்டு இயைந்து வருது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இயைபு. இப்போ இந்த பாட்டில் சொல்லிட்டாலே அவ காதலே, சொல்லும்போதே சுகம் தாங்களே, காதலே தாங்களே, ஏன்னு முடியுதா? அப்படி அந்த ஏன்னு முடிகிறது அடி இயைபு. கடைசியில் சீரு ஒரே மாதிரியாக, சீரோ சொல்லோ அசையோ ஒரே மாதிரியாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இயைபு. சரி, அந்த இயைபால் என்ன கிடைக்கிது அப்படின்னா, இயைபால் சந்தம் கிடைக்கிது. நல்ல ஒரு பாடல் கவிதையாக எழுதிட்டால் மட்டும் பத்தாது, அதை அமைத்து பாடுவதற்கு ஏற்ற சந்தச்சுவை உடையதாகவும் இருக்கணும். இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏகாரமே, சொல்லிட்டாலேங்கிற ஏகாரமே வேறு துணியில் ஒலிக்கும். பாடலாக பாடும் பொழுது பார்த்திங்கன்னா, சொல்லிட்டாலே, சொல்லும்போதே தாங்களே நீண்டு ஒலிக்குது.
அப்போ அந்த ஏகாரம் அந்த இயைபு நல்ல சந்தத்தையும் கொடுப்பதாக அமைந்திருக்குது. எதுகை மோனை இயைபு பார்த்தாச்சா. சந்தம் அணி. அணி எப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கக்கூடிய அணி உவமை அணி, உருவக அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, வேற்றுமை அணி, இந்த மாதிரியான 4-5 அணிகளுக்குள்ளே வெளிப்படையாக கண்டுபிடிச்சி எழுதக்கூடிய அணிகள் தான் பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னா சொல் நன்றி நன்றுங்கிற சொல் திருப்பி ஒரே பொருளில் வந்துச்சுன்னா அது சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. திரும்ப வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே மீண்டும் மீண்டும் தந்தால் அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அதே உவமை அணி அப்படின்னா போலங்கிற சொல் வரணும். இந்த பாடல்களில் இது போல் நிலவை போல் ஒருத்தரை உவமைப்படுத்தும் பொழுது போல, மான, புறைய, அன்ன, ஒப்ப, ஏய்ப, கடுப்ப, மற்ற இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் உவம உருபுன்னு பேர் இருக்குது. இந்த உவம சொற்கள் உவம உருபுகள் பாடல்களுக்கு இடையில் இடம்பெற்று இருந்துச்சுன்னா அந்த பாட்டை அந்த உவமை அணி அப்படின்னு சொல்லுவோம். உருவகம் அப்படின்னா ஒன்றை இப்போ நிலவு போல இவ அப்படின்னு சொன்னால் அது உவமை. அவள் தான் நிலவு அப்படி, நீ தான் நிலவு அப்படின்னா அது உருவகம். அவளோட உருவத்தையே மாற்றிட்டோன்னா அது உருவக அணி. இந்த பாடலில் எந்த அணி பயின்று வந்திருக்கு? இப்போ நமக்கு இந்த சொல்லிட்டாலே பாடலில் பார்த்திங்கன்னா சொல்லிட்டா, சொல்லும்போதே, சொல்லலே, தாங்கள் இப்படி வர்றதுனால சொல் திருப்பி வருது, சொல்லுங்கிற சொல். அதனால் சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு சொல்லலாம். இப்போ பாடல்களுக்குள்ளே பெரும்பாலும் உவமையே வராமல் அம்மையப்பன் சொல் கேட்கல, அம்மா சொன்ன சொல்லும் கேட்கல, இதுவே ரெண்டையும் உங்ககிட்ட பார்க்குறேன் அப்படி சொல்கிறான். அதனால் நம்ம வெளிப்படையாக தெரியக்கூடிய சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை எடுத்துக்கலாம். சுவை அப்படின்னா சில பாடல்களில் விடுதலை பற்றி இருக்கும், வீரச்சுவை. சில பாடல்களில் நகைச்சுவை பற்றி இருக்கும். சில பாடல்கள் இப்போ நமக்கு இந்த சொல்லிட்டாலே பாட்டு இன்பச்சுவை இல்லையா, மகிழ்ச்சியை காட்டக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி பாடல்களில் என்ன சுவை கொடுத்துருக்குறாங்க, மொழியை பற்றியோ நாட்டை பற்றியோ பெருமையாக பேசியிருந்தாங்க அந்த பாட்டில் அப்படின்னா அது பெருமித சுவை. அப்போ இந்த பாட்டை படித்து பார்க்கும் பொழுதே இதை எதுக்கு சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான பாட்டு அப்படின்னா அதை வைத்து அந்த பாடலில் வரக்கூடிய பொருளை வைத்து அது நமக்கு தரக்கூடிய உணர்வு, ஒன்பான் சுவைகள், 8 வகையான மெய்ப்பாடு இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இந்த பாட்டை படிக்கும்போது நமக்குள்ளே என்ன உணர்வு ஏற்படுதோ அந்த சுவை தான் பாடலில் இடம்பெற்றிருக்கும். அது இல்லாமல் முரண் அப்படின்னு சொல்லுவாங்க. முரண் அப்படின்னா ஒரு பாட்டில், அந்த பாட்டில் எல்லா பாட்டிலையும் முரண் இடம்பெற்று இருக்குங்கிறது அவசியமே இல்லை. இருக்குதான்னு நம்ம ஆனால் பார்க்கணும். மேலே கீழே, தண்ணி நெருப்பு, இந்த மாதிரி ஒன்றுக்கொன்று நான் முன்னாடி வாழ்ந்து கிடந்தேன், இப்போ தாழ்ந்து போயிட்டேன். அப்போ எதிர்ச்சொற்கள் பாட்டில் இடம்பெற்று இருந்துச்சுன்னா அதை முரண்னு சொல்லுவோம். என்னென்னலாம் ஒரு கவிதைக்குள்ளே இடம்பெற்றிருக்குன்னு பிரித்து அந்த பாகங்களையெல்லாம் பிரித்து பார்க்குறது தான். இருந்தால் இங்கே இருக்குது பாருங்கள், இதுகை, இங்கே இருக்குது மோனை, இதான் இயைபு, இது அணி, இது சந்தம், இது சுவை இப்படின்னு நம்ம பாகம் பிரித்து காட்டுறோம். இந்த கவிதைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியுன்றதை காட்டுறது தான் அந்த அணிநயம் பாராட்டுதல்ங்கிற கேள்வியே. அந்த மாதிரி நமக்கு அங்கே சுவையை படித்து பார்த்த உடனேவே சுவை தெரிஞ்சிடும். அந்த பாட்டை எழுதுகிற அந்த ப்ரொசீஜரில் ஒரு கேள்வியை இப்படி தான் எழுதணுங்கிறதுல முதல்ல முன்னுரை, அது பாடலோட பொருள், மையக்கருத்து, அதுக்கப்புறம் எதுகைனா என்ன எடுத்துக்காட்டு, மோனைனா என்ன எடுத்துக்காட்டு, அடுத்து இயைபு, அணி, சந்தம், சுவை, முரண் இருந்தால் முரண் இருக்குது. கற்பனை ஏதாவது இல்லாத ஒன்றை சொன்னாங்க அப்படின்னா கற்பனை. ஆகாயத்தில் தாமரை கிடக்குது அப்படின்னு சொன்னால் மலர்ந்து கிடக்குது அப்படின்னு சொன்னால் ஆகாயத்தில் தாமரைன்ற ஒன்று இல்லாத ஒன்றை எதையாவது ஒன்று அவங்களா கற்பனை பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அதை நம்ம பாட்டை இப்படி கற்பனை பண்ணியிருக்கிறாங்க, கண்ணீரை கடலாக கற்பனை பண்ணியிருக்காங்க அப்படி ஏதோ சொல்லலாம். கற்பனை இல்லை அப்படின்னா அந்த தலைப்பையே விட்டுடணும். கற்பனையின் தலைப்பை போட்டு கற்பனை இந்த பாட்டில் இல்லைன்னு எழுதக்கூடாது. அப்படி கற்பனை சுவை இதில் என்ன பாட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து கீழே எழுதணும். ஏதாவது ஒரு நல்ல தலைப்பு கொடுக்கணும். இனிமை, கூடல், காதல் அப்படின்னு ஏதோ ஒரு தலைப்பை கீழே கொடுக்கணும். மொழியை பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா செந்தமிழ், செம்மொழி, பைந்தமிழ். நாட்டை பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா சுதந்திர நாடு, தாய்நாடு, இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல தலைப்பு எடுத்து கொடுக்கணும். பெரும்பாலும்
இந்த பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி இவங்களுடைய பாடல்களும் எளிமையாக நீங்கள் படித்து புரிஞ்சிக்கக்கூடிய பாட்டு, எளிமையாக அதில் இருக்கக்கூடியதை அணிநயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய பாடலாக தான் இருக்கும். 2-3 முறையாவது அந்த பாடலை படித்து பார்க்கணும். அப்படி படித்து பார்த்துட்டு கடைசியில் முடிவுரை போட்டு இந்த பாடல் எதுகை, மோனை, இயைபு, அணி, சந்தம் இந்த மாதிரியான இனிய நயங்களையும், அழகு நயம், அணி அப்படின்னாலே அழகு, ஒரு கவிதைக்கு எதெல்லாம் அழகாக அமைகிறது, எதெல்லாம் அணியாக அமைகிறது, அணிகலன்கள் ஒரு பெண்ணுக்கு அணிகலன்கள்லாம் போட்டால் அவள் எப்படி அழகாக இருக்காளோ அது போல் ஒரு பாடலுக்கு இந்த மாதிரியான எதுகை, மோனை, இயைபு, அணி, சந்தம், சுவையெல்லாம் அணிகலன்களாக அமைந்து அந்த கவிதையை ரொம்ப அழகாக காட்டும். படிக்கிறதுக்கு சுவையாக இருக்கும், பாடுறதுக்கு நல்ல சந்தத்தோடு இருக்கும். இப்படியெல்லாம் பிரித்து கண்டுபிடிச்சி எழுதி வச்சு முழுசாக மதிப்பெண் வாங்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வியை சாய்ஸில் விட்டேன், நான் அதை விட்டுட்டேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. எனக்கு அந்த கேள்வி தெரியும், நான் எனக்கு கொடுத்துருக்க பாடம் எல்லாம் முழுசாக படிச்சிருக்கேன், என் வகுப்பில் இருக்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் எனக்கு பதில் தெரியும்னு முழுமையான அறிவோடு நாம் இருக்கணும். அந்த மாதிரி இந்த கேள்விக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்குறாங்கங்கிறது முக்கியம் இல்லை. அந்த கேள்வியை எனக்கு முழு மதிப்பெண் வாங்குகிற அளவுக்கு எழுத தெரியும் அப்படிங்கிற திறமை தான் நமக்கு வேணும். இந்த மாதிரி நிறைய இலக்கணங்கள், பாடப்பகுதிகள், இலக்கியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம். எப்போதும் தமிழ் கோடு சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி.